கோவையில்தான் முதல் ப்ரமோஷன் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த டிமாண்டி காலனி 2 டீம். கோவையில் ரசிகர்களை சந்தித்து அவர்களது கேள்விகளுக்கு பதிலளித்த அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா, அருண் பாண்டியன் உள்ளிட்ட டிமாண்டி காலனி 2 படக்குழுவினர். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி, ரமேஷ் திலக், சனத் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த 2015 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் டிமாண்டி காலனி. திகிலான மேக்கிங்கில் கவனத்தை ஈர்த்த இதன் 2ஆம் பாகம் 7 ஆண்டுகள் கழித்து உருவாகியுள்ளது. கோவையை சேர்ந்த பாபி பாலச்சந்திரன் தயாரிப்பில் முதல் பாகத்தை இயக்கிய அஜய் ஞானமுத்துவே 2ஆம் பாகத்தையும் இயக்கியுள்ளார். அருள்நிதி நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் பிரியா பவானி சங்கர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க, அவருடன் அருண் பாண்டியன், பிக்பாஸ் புகழ் அர்ச்சனா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் வெளியாகவுள்ள நிலையில் படத்தின் முதல் ப்ரமோஷன் நிகழ்வு கோவை புரோசோன் மாலில் நடைபெற்றது. இதில் ரசிகர்களின் முன்னிலையில் படக்குழுவினர் தோன்றியதோடு ரசிகர்களின் கைகளில் மைக்குகளை கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தனர். தொடர்ந்து ரசிகர்களின் கேள்விகளுக்கு அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், பிக்பாஸ் புகழ் அர்ச்சனா, மீனாட்சி ஆகியோர் பதிலளித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். நடக்கக்கூடாது அது இப்ப நடக்க போகுது. அது நம்மள பழி தீக்காம விடாது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கம்மியா இருக்குமா, ஸோ அதுக்கேற்ற இது இருக்குமா, ஸோ அது கிரிப்பிங்கா இருக்குமா, அதுதான் என் கேள்வி. இல்ல கேள்வி கேட்க போறீங்க, நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்க? அருள் கேட்க போறீங்க. ஓகே, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் கிடைக்கும்? உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நல்ல நல்ல கதையெல்லாம் கிடைக்கும்? எனக்கு செட்டாலும் பார்ப்பேன். ஆரம்ப காலத்திலிருந்தே நிறையா ட்ரெய்லர் பண்ணதுனால மேபி நிறையா ட்ரெய்லர் கதை எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே நல்ல கதை தான் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பர். அருள்நிதி சார் கிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு. உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தோட பெரிய பெரிய ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாரும். அருள்நிதி அண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஒருத்தங்க மாதிரி நீங்கள் இருப்பீங்க. எதார்த்தமாக உங்களுக்கு ரொம்ப அப்படிங்கிற அந்த பாஷனாக ரொம்ப டவுன் தான், ரொம்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுக்குறதுக்கு. யூ ஆர் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் இந்த ரீசெண்ட் டைம்ஸ். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு க்ரோத் வந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஹம்பிளான கைண்டான ஒரு ஆக்ட்ரஸ் யாருமே கிடையாது. டு பி ஃப்ராங்க் யாருமே கண்டிப்பாக இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். பட் கீப் அந்த ஸ்மைல் எப்படி இருக்கட்டும். அன்னைக்கு சார் எனக்கு உங்களோட கேள்வி என்னன்னா, அது எனக்கு உங்களோட கேள்வி என்னன்னா, பட் டு பி ஃப்ராங்க் ஹாரர் மூவில இருக்கிறதுலே என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு ஹாரர் மூவிக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இதுவாக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதை அடுத்த மூவிலே காப்பி ஆச்சுன்னா நம்ம ஈஸியாக வேனிஷ் ஆகிடும். பட் நீங்கள் பண்ண எல்லாமே ஹாரர் மூவிஸ் தான். அந்த
பதிலெல்லாம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா படம் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இதில் வந்து நம்ம திடீர்த்தனமாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு எல்லாரோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சீனும் அடிச்சு காட்ட இருந்தது. அதுவும் அப்படியே அப்ளை பண்ணும்போது நல்லா அப்படிதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேள்வி கேட்டால் பேசுறது டீமுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அருள்நிதி சார் நான் ஒரு ஆஸ்பிரிங் ஆக்டர். இந்த வே